அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்து பரோட்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் சூடாயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இடிச்சது, இஞ்சி பூண்டு இடிச்சது. நல்லா மணம் வருது. மாஷா அல்லாஹ், ஜோராக மணம் வருது. இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் பச்சை மிளகா சூடாகட்டும். கொஞ்சம் வசங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் தக்காளி, ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வத்தத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். இப்போ இதை அப்படியே நம்ம இதில் கொட்டிக்கலாம். இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ அதை ஊற்றி விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போது முட்டை வந்து பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீடியோ ஆன் பண்ணுறேன்னுட்டு அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் கரியான இருந்துச்சு, அதை நான் அதில் ஊற்றுனேன். அதை உங்ககிட்ட காமிக்கல. இப்போது ஒரு 6 பரோட்டா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தக்காளி செய்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். கஸ்தூரி மேத்தி கசக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய ஸ்டைலில் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.